வணக்கம். டயட் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் தோசை. இதில் கேலரிஸ் கம்மியாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த தோசை செய்யறதுக்கு சிகப்பு அவல் 1 கப், வெள்ளை அவல் 1 கப், ரவை 1 கப், கெட்டி தயிர் 1 கப், சின்ன வெங்காயம் 10லேருந்து 12 நம்பர்ஸ். முதல்ல அவலை நல்லா கழுவி, அதில் தூசெல்லாம் இருக்கும், நல்லா கழுவி அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அவல் ரவை எல்லாத்தையுமே சேர்த்து ஊற வச்சிடலாம், ஆனால் ஃபஸ்ட்டு அதை நல்லா கழுவிடலாம். இப்போ ஊற வச்ச அவலை நம்ம உப்புலாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இந்த புழிஞ்சு வச்ச அவலோட ரவை, தயிர், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு, இந்த மாவோட நீங்கள் கொஞ்சமாக தேவைப்பட்டு தான் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோன்னா மாவு புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கறனால இன்ஸ்டண்ட்டாக இந்த தோசையை குயிக்காக நம்ம ஊற்றி எடுத்துடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மிருது தன்மையோட சாஃப்டான தோசையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் டயட்டிங் இருக்கவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு டிஃபன் ரெசிபி இது. இப்போ மாவு நல்லா கரைச்சி எடுத்துட்டு இதை இன்னொரு பாத்திரத்துலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் எப்போவுமே பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் சத்துக்கள் அதிகம். டயட்டிங் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு தினமும் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்தோன்னா அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்தோன்னா தோசை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஃப்ளஃபியாகவும் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தோசைக்கல்லை காய வச்சுட்டு லைட்டாக நெய்யை க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த தோசையை ஊற்றி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ண இந்த மாவு புளிக்க வைக்க வேண்டாம், உடனே ஊற்றி எடுத்துடலாம். இப்போ கல் காஞ்சதுக்கப்புறம் தோசை இது மாதிரி மீடியம் சைஸில் ஊற்ற போகிறோம். ரொம்ப மெல்லிஸாக ஊற்ற வேண்டாம், ஓரளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் சாஃப்டான தோசையாகவும் இருக்கும். இப்போ இந்த ஈஸியான டேஸ்டியான தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட சாம்பார் இல்லை சட்னி வச்சு கொடுக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டயட் ரெசிபி பார்க்கணுன்னா வண்ணக்களஞ்சியம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.